வணக்கம் மக்களே, வெல்கம் டு கீரிப்பழ சேனல். ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம். சரி, பர்சனல் வேணாம், என்னென்னா வைரல் ஃபீவர், அதனால் அந்த வீடியோ மேக் பண்ண முடியல. பட் வைல்ட் கார்டு என்ட்ரி யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். யார் வர போகிறாங்க, என்றைக்கு வர போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம். நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்குது வைல்ட் கார்டு என்ட்ரி எப்போ ப்ரோ, யார் வராங்க அப்படிங்கிறது தான். வைல்ட் கார்டு என்ட்ரி ஆக்சுவலாக கடந்த வாரம் இப்போ முடிஞ்சதில்ல. ஸோ இந்த சாட்டர்டே சண்டே வர வேண்டியது, அன்ஃபார்ச்சுனேட்டாக அது நடக்கலை. ஏன்னா ஒரு ப்ரொமோ ரிலீஸ் ஆகி அந்த வார இறுதியில் வைல்ட் கார்டு என்ட்ரிலாம் வந்திருக்கணும் உங்களுக்கு ப்ரொமோ, ஏன்னா ஏற்கனவே விட்டாங்க. ஸோ இந்த வாரம் வந்துட்டு வைல்ட் கார்டு என்ட்ரி வரப்போகிற மாதிரி ஒரு ப்ரொமோ விஜய் டிவிலேருந்து விட்டுருந்தாங்க. அப்படி இருந்துமே வரலை. ஏன் அப்படின்னா இந்த கண்டென்ட் அப்படிங்கிறது ரெடி ஆகிட்டு இந்த வாரத்துக்கான டிஆர்பி ஓரளவுக்கு வந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஃபைட்டு, கமோதின், பார்வதி, துஷார், இன்னும் எக்ஸ்ட்ரா உள்ளே நிறையா ஃபைட்டுகள் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் ஓகே, டிஆர்பி ஓரளவுக்கு நல்லா ஏறி இருக்குது இந்த வாரம் வைல்ட் கார்டும் வேணாம், உள்ளே விட்டால் இது பிரேக் ஆயிரும்ல. ஸோ அமைதியாக இருக்கிறப்ப தான் உள்ளே விடணும். ஸோ அதனால் இந்த அமைதியான இருக்கிற சூழ்நிலையில் இந்த வைல்ட் கார்டு விளான்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் சேதுபதி என்ன சொல்லிட்டு போனார், நெக்ஸ்ட் வாரம் நான் ஒரு சர்ப்ரைஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சர்ப்ரைஸ் ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும். வைல்ட் கார்டு என்ட்ரி இந்த வாரம் கண்டிப்பாக வைல்ட் கார்டு என்ட்ரி வராங்க. சேர்றா விஷயத்துக்கு வர அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் உள்ளே வராங்கன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எப்போ என்ட்ரி அதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே வைல்ட் கார்டாக யார் உள்ளே போக போகிறாங்க அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு கப்புலாக ஒருத்தவங்க உள்ளே போகிறாங்க. இது ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் இதை ஸ்டார்ட்டாக சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோவும் வைக்கிறோம், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த கப்புள் என்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் அண்ட் சாண்ட்ரா. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ அதனால தான் கப்புள். ஸோ இவங்க 2 பேரும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உள்ளே போகிறாங்க. இந்த ஃபார்மெட்லேயே கப்புலாக அதுக்குள்ளே அனுப்புறீங்கன்னு எனக்கு புரியலை. ஃபஸ்ட்டு இது ஒரு தப்பான என்ட்ரி. ஒருத்தருக்கு நீங்கள் அனுப்பியிருக்கணும், கப்புளில் யாராச்சும் ஒருத்தரை உள்ளே அனுப்பணும். பட் இவங்க கப்புலாக அனுப்புகிறாங்க. அப்படி பார்த்தா ஜோடியாக எல்லோரும் அனுப்பி ஒருத்தவங்க வின் பண்ணலாம், ஒருத்தவங்களுக்கு அது ஃபேமிலியாகவே அவங்களுக்கு லாபம் தானே அப்படின்னு மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, ஏதோ ஒன்று புதுசாக யோசிச்சுட்டு உள்ளே அனுப்புகிறதா பண்ணுறாங்க. ஸோ பிரஜன் அண்ட் சாண்ட்ரா ஒரு சின்ன தம்பி சீரியலில் நடிச்சிருந்தார் விஜய் டிவியில். அதுக்கு முன்னாடி பழைய சீரியல் ஒன்று விஜய் டிவியில் அவர் அப்போ நடிச்சிருந்தார். ஒரு சாங் கூட ரொம்ப ஃபேமஸ் ஆனது அது. ஸோ அவர் இந்த வீட்டுக்குள்ளே அவர் ஒய்ஃபோடு உள்ளே போகிறாரு. எப்படி இருக்க போது, அவங்களுக்குள்ளே சண்டை வருமா, இல்லை இண்டிவிஜுவலாக தனித்தனியாக விளாடுவாங்களாங்கிறலாம் தெரியல. ஸோ உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா அமித் பார்கவ் பயங்கரமான ஹைட்டு, ஓகேவா, 6.2க்கு மேலே இருப்பார்னு நினைக்கிறேன். என்னோட பயங்கரமான ஹைட்டு. அவர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை விஜய் டிவியில் ஒரு சூப்பரான சீரியல் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு நிறைய சேனல்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் முக்கியமாக கன்னடா பிக் பாஸில் சீசன் 1 and 2ல் பிக் பாஸே இவர் தான். ஸோ இவருக்கு அந்த கேம் ஃபார்மெட்டு, இந்த கேம் எப்படி இருக்கும், இந்த கேமோட ரூல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, இது எல்லாமே அக்யூரேட்டாக தெரியக்கூடிய ஒரு நம்பர் அமீர், ஓகேவா, அமித். ஸோ இவர் கண்டிப்பாக அந்த கேமை பயங்கரமாக ஆடக்கூடிய ஒரு திறமை உள்ளவர் தான். ஸோ அதனால் இப்போ அனுப்புகிற ரெண்டுமே கொஞ்சம் கோளாறான ஒரு விஷயந்தான். ஏன்னா ஒருத்தவங்க 2 பேர் ஜோடியாக போகிறாங்க, ஒருத்தர் பிக் பாஸாக இருந்தவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ அமித் ஆளும் கொஞ்சம் ஹைட்டாக உள்ளவர், ரொம்ப ஸ்டாட்டிக்ஸாக ஆடக்கூடியவர். அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அமித் உள்ளே போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்டர் கமலேஷ். ஸோ இவரையும் நம்ம பார்த்துருப்பீங்க ப்ரோ. இப்போ கூட எதிர்நீச்சல் சீரியலில் அவரே தான். ஸோ எதிர்நீச்சல் சீரியலில் சன் டிவியில் நடிச்சிட்ருக்கவர் தான் அந்த கமலேஷ். ஸோ 90s கிட்ஸோட ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆக்டர்னு சொல்லலாம். ஏன்னா அப்போலேருந்து நடிச்சிட்ருக்கவர். ஆனந்தம் சீரியலில் கூட அவர் நடிச்சிருப்பார். இந்த மாதிரி பல சீரியல்களில் சன் டிவியில் நடிச்சிருக்கிறாரு. விஜய் டிவியில் அப்பப்போ வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன், சில சீரியல்ஸில் சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இவர் ஆள் பார்க்கவே பல்காக இருக்கார். கமூர்தீன் இன்னும் 2-3 பேருக்கு உள்ள டஃப் கொடுப்பார்னு நான் நினைக்கிறேன். வாட்டர் மெலன்லாம் பேசினா தம்பி அப்படி ஓரமாக போக முன் பண்ணுறதுக்கான வேலைகள் இருக்குது. ஏன்னா ஆள் கொஞ்சம் முரட்டு ஆள். ஸோ அதனால் இவர் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கா சொல்லியிருக்காங்க ஆக்டர் கமலேஷ். ஸோ இதுக்கப்புறம் ஒரு பெண், இண்டிவிஜுவலான ஒரு பெண், திருமணமாகாத ஒரு பெண் போகணும்ல. எப்படியும் ஒயில் கார்டில் ஒரு கிளுகிழுப்பாக ஒன்று இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க ஆடியன்ஸுக்கு இந்த அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பக்கூடியது தாங்க திவ்யா கணேஷ்.
ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா உள்ள கமருதீனுக்கும் இவங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. என்ன ப்ரோ கனெக்ட்னா, மகாநதி சீரியலில் கமருதீனுக்கு பேராக பண்ணவங்க தான் திவ்யா கணேஷ். 2-3 பேர் பாடிட்டாங்க. இது ஐ திங்க் இவங்க தான் 2வது பேர்னு நினைக்கிறேன். ஜோடியாகவே ஃபஸ்ட்டு மாற்றினாங்க அந்த சீரியலில். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உள்ளே போனால் கண்டிப்பாக கமருதீனோட சில இந்த எக்ஸிபிஷன் சில கான்ட்ரவர்சி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இவங்க பாக்கியலட்சுமி சீரியல்லையும் வந்து இவங்க நடிச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு இவங்க பிஃபோர் மகாநதிக்கு முன்னாடி பாக்கியலட்சுமி ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ். இவங்க நிறைய சேனல்ஸில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க உள்ளே வரதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒன்று. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த சூர்யா அப்படிங்கிற இந்த ஆக்டர் வந்து உள்ளே போகிறாரு. சீரியல் ஆக்டர் இவர். சன் டிவியில் ரோஜா சீரியலில் மெயின் லீடாக வந்து பண்ணவர் தான் இவர். ஸோ கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம், கொஞ்சம் பேசுகிறதுக்கு சில சிரமங்கள்லாம் உள்ள கேரக்டரு. ஸோ மேபி இந்த டாஸ்க் வைஸ் கொஞ்சம் ஒரு அடித்து ஆடக்கூடிய கேரக்டர் மாதிரி இருக்குது பார்க்கும்போது. ஸோ இவங்களும் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 6 பேர் சொல்லியிருப்பேனா, ஜோடியாக 2-5 பேர் கூட இருக்கலாம். சரியா கவுண்ட் பண்ணல, நீங்கள் கவுண்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இவங்க எல்லாம் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியாக போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்னும் 2 டேஸில் தெரிஞ்சிடும். 2 டேஸ்லனா ஆமாம், ஏன்னா இந்த வீக் எண்டு வரைக்கும் வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து வெயிட் பண்ணி அனுப்ப போகிறதா தெரியலை. இந்த வீக் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2-3 டேஸில் மிட்லேருந்து, அதாவது புதன்கிழமையிலேருந்து உள்ளே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. இந்த வைல்ட் கார்டு என்ட்ரியை ரொம்ப லேட் பண்ணாமல் இந்த மிட்டு ஸ்டார்ட் ஆனோடனே உள்ளே இறக்கி 1 by 1 இறக்கிட்டு இந்த வீக்கெண்டு வந்த பிறகு சேதுபதி சார் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அவங்கள பார்க்குற மாதிரி, பேசுகிற மாதிரி, சாட்டர்டே எபிசோடில் வந்து பங்கேற்றுக்கிற மாதிரி இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் இருக்கலாம், சீசன் 7 மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீக் எண்டுலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ இந்த வீக் ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 நாளே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் இவங்க தான். இதில் யாரும் பேர் தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தெரிஞ்சு கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறேன். சில இடங்களில் நான் உளறி இருப்பேன், முடியலை என்னால். இந்த எனர்ஜி கொடுக்க முடியல, பழைய எனர்ஜி இல்லை வைரல் ஃபீவர்னால் அந்த ஃப்ளோ இல்லை. பெருசாக என்னால் எடிட் பண்ண முடியாது. சரி, இருந்தாலும் அப்டேட்டை சொல்லிடுவோம். இவங்கவுங்க வராங்க, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, ஃபோட்டோஸோடு வச்சு சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ. ஸோ அதனால் பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. யார் இதில் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும், ஆல்ரெடி யார் ஃபேவரட் இந்த வைல்ட் கார்டு என்ட்ரியில் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் அமித் சொல்லுவீங்க, சில பேர் வந்துட்டு கமலேஷ் சாரை சொல்லுவீங்க, ஒரு சில பேர் வந்து திவ்யா கணேஷ் சொல்லுவீங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். பிரஜன் சாண்ட்ராவுக்கும் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களையும் சொல்லுவீங்க. சரி பார்ப்போம். என்னை பொறுத்த வரையும் யார் மேலே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குன்னா அமித் அண்ட் கமலேஷ் மேலே இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லா விளாடுவாங்கன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான லைவோட உங்களை மீட் பண்ணுறேன். உங்களிடத்து விடைபெறுவது உங்கள் கிரிப்பில். டாடா பை, சி அகைன்.